உலக அழிவின் தொடக்கமா? ஒரே நாளில் அடுத்தடுத்து தாக்கிய 3 வலிமையான பூகம்பங்கள். அச்சத்தில் மக்கள். இன்று வெறும் சில நாட்களில் அடுத்தடுத்து 3 பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள பசிபிக் அண்டார்டிக் ரிட்ஜ் பகுதியில் இன்று காலை ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல ரஷ்யாவிலும் வலிமையான பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. இதுபோல அடுத்தடுத்து ஏற்படும் நிலநடுக்கங்களால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இன்று அடுத்தடுத்து பெரிய பூகம்பங்கள் ஏற்பட்டுள்ளன. தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள பசிபிக் அண்டார்டிக் ரிட்ஜ் பகுதியில் 6.4 ரிக்டரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் சிலி நாட்டின் வால்பரைசோவில் உள்ள ஹங்காரோவாவில் மேற்கே 3440 கிலோமீட்டர் தொலைவிலும், நியூசிலாந்தின் சப்தாம் தீவுகளில் உள்ள வைடாங்கியின் கிழக்கே 3545 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதே நேரம் குறிப்பிடத்தக்க வகையில் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கரையோர பகுதிகளுக்கு எவ்வித பாதிப்பும் இருக்காது. நிலநடுக்கம் தொடர்பான உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார இழப்புகள் தொடர்பான எச்சரிக்கையில் இது கிரீன் அலர்ட் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது சேதங்கள் அல்லது உயிரிழப்புகளுக்கான வாய்ப்பு மிக குறைவு என்றும் அப்பகுதியில் உள்ள கட்டிடங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வலுவான நிலநடுக்கத்திற்கு முன்னதாக இன்று அதிகாலை 5.2 பதிவான மற்றொரு சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதேபோல ரஷ்யாவிலும் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் குரில் தீவுகளில் இன்று 6.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இப்படி குறுகிய காலகட்டத்தில் 3 நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டுள்ளது மக்களிடையே அச்சத்தை அதிகரித்துள்ளது.